வெல்கம் டு மை சேனல். மனைவி கணவன்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது கடும் கோபத்தில் எல்லை மீறி அதிகமான தவறான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிற கணவன் தான் விரும்புகிறாங்க. சரிங்களா? அதாவது எவ்வளோ ஒரு கோபமாக இருந்தாலுமே அவங்கள ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசக்கூடாது. அப்படி பேசுகிற கணவங்களை வெறுக்க தான் செய்வாங்க. சரிங்களா? பேசாமல் இருக்கிற, அதாவது தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாத கணவனை தான் அதிகமாக விரும்புகிறாங்க. சரிங்களா? மனைவிக்கு அதிகமாக பிடிக்கக்கூடியது தன்னோட கணவன் தன்கிட்ட எவ்வளவு கோபமாக இருந்தாலும் தப்பான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது தான் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய கணவன்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து மோசமான சமையலையுமே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றது. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க நல்லா தாங்க வைக்கிறாங்க, சமைக்கிறாங்க. அதை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காலத்தில் உப்பு கூடி போயிடும், காரம் கூடி போயிடும், இல்லாட்டி உப்பு கம்மியாயிரும். இருந்தாலுமே அதை கோவத்தை காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட கணவனை மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியும், அவங்க சாப்பிடும்போது தெரியும் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கம்மியாக இருக்குது, கூட இருக்குது அப்படிங்கிறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பரவாயில்ல, நம்ம கணவன் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கனால தான் நம்மளை திட்டக்கூடாது, நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்படி இப்படி இருக்க சாப்பாடையும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்னும் என்ன சொல்கிறதுனா, இன்னும் ஆர்வம் எடுத்து நல்லா கரெக்டாக வைக்கணும், தன்னோட கணவனை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்குவாங்க. சரிங்களா? அதனால் சாப்பாடு சமையலில் எப்படி இருக்குதோ அதை சிரிச்சுக்கிட்டே அவங்களோட குறைகளை சொல்லலாம். இருந்தேன்னா அப்படி போகிறவங்கள சிரிச்சுக்கிட்டே பேசுகிறவங்கள, அனுசரித்து போகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அடுத்து எந்த ஒரு சண்டையிலும் தன்னோட குடும்பத்தினரை பற்றி இழிவாக பேசக்கூடாது. சரிங்களா? அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளவோ சண்டைகள் வரும். சரிங்களா? ஒன்றா இருக்கிறனால பல பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அப்படி போய் இருக்கும்போதும் தன்னோட ஹஸ்பண்ட் தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள, தன்னோட பேரண்ட்ஸை, தன்னோட அம்மா அப்பா, தன்னோட அக்கா தங்கச்சி, தன்னோட அண்ணன் தம்பி, அப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள இழிவாக பேசக்கூடாது, இளக்காரமாக பேசக்கூடாது. சரிங்களா? தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவங்கள யாருக்குமே பிடிக்காது. கோவம் தான் அதிகமாகும், வெறுப்புகள் அதிகமாகும். ஆனால் அவங்கள பற்றி பேசாமல் இவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும், எத்தனை தடவை சண்டை வந்தாலும் தன்னோட குடும்பத்தினரை பற்றி தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இழிவாக பேசாமல் இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொரு சண்டைக்கு பின்னும் இன்னும் ஆழமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களா? சண்டைகள் வருது, ஆனால் அந்த சண்டையில் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கோபத்தில் பேசுவாங்க, ஏதாவது ஒன்று பேசுவாங்க, இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. ஆனால் அந்த சண்டையில் சண்டை முடிஞ்சதும் நம்மக்கிட்ட நம்மளை விட்டுட்டு போகாமல் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதில் தாங்க உண்மையான அன்பு இருக்குது. சரிங்களா? எவ்வளோ சண்டை வந்தாலும் போனால் எங்கேயோ போடி வாடின்ட்டு அவங்க பேசாமல் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், காசு வச்சுருக்கவங்க எங்கே வேணாலும் போகலாம், சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் எதையுமே நினைக்காம தன்னோட குடும்பம் தான், தன்னோட ஒய்ஃப் தான், தன்னோட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டோம் அப்படிங்கிறத மன வருத்தத்தில் அவங்க சாப்பிடாம நம்ம பட்னியாக கிடக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே பசியோடு இருக்கிறது, நம்மளை சுற்றி ஏதாவது வாங்கிட்டு வரவா, சாப்பிட்றியான்னு கேட்குறது, அதாவது நம்ம கோவத்தில் இருக்கணும்னு தெரிஞ்சும் பிள்ளைகளை வச்சு பேசுகிறது, பிள்ளைகள்கிட்ட கேட்குறது, எதாவது வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ அவங்கக்கிட்ட அன்பு இருக்கிறனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. அன்பு இல்லைன்னா என்னமோ பண்ணுதுன்னு விட்டுட்டு போகலாம்ல. அதனால் சண்டைகள், எத்தனை சண்டைகள் வந்தாலுமே உண்மையான அன்பு இருக்கிறவங்கள மனைவி நேசிப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை கண்டிப்பாக மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அடுத்து மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. சரிங்களா? தன்னோட அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, தன்னோட அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னோட ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி தன்னோட ஒய்ஃபை விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. சரிங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, பிரச்சனைகள் வருது, சண்டை வருது அப்படின்னா, ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு தன்னோட ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டிவாக பேசணும். சரிங்களா? அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு தப்பான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறது, விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட கணவனை ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அடுத்து குறைகளை நிறைவுகளாக மாற்ற யோசிப்பது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அவங்களோட குறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல, ஏதோ தப்பு பண்ணுறாங்க, தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதவே சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களோட குறைகளை நிறைகளாக மாற்றணும். அதை குறைகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட பொறுமையாக சொல்லி, அதை எடுத்து சொல்லி, இப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு
அந்த குறைகளவே நிறைவாக மாற்றுறது. அப்படிப்பட்ட குணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட கணவனை வந்து மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து எந்த பெண்ணுடனும் ஒப்பிட்டு பார்க்காதவங்க. அதாவது என்னன்னா, இப்போ தன்னோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட செயல்கள், நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பழக்கங்களை அடுத்தவங்களோட ஒப்பிட்டு அவங்க பாரு இப்படி அழகாக பேசுகிறாங்க, இப்படி அழகாக நடக்கிறாங்க, இப்படி அழகாக இருக்காங்க, இப்படி ருசியாக சமைக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு எல்லா விஷயத்துலையுமே அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. சரிங்களா. அப்படி ஒப்பிட்டு பேசாதவங்கள அப்படிப்பட்ட கணவனை வந்து மனைவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து வேலைக்காரியாய் சமையல்காரியார் பார்க்காதவங்க. அதாவது குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா, நம்மளை வந்து ஒய்ஃபு அப்படின்னாவே வீட்டு வேலை செய்கிறதுக்காக தான், சமையல் பண்ணுறதுக்காக தான், சமையல் குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைக்கிற நிறையா குடும்பத்தில் இப்படி தான் நடக்குது. சரிங்களா. ஒய்ஃப்னாவே வீட்டு வேலைக்காரி, சமையல்காரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா. அப்படி நினைக்கக்கூடாது. சரிங்களா. தன்னோட ஒய்ஃபை வந்து தன்னோட தாயாக நினைக்கணும், தன்னோட குழந்தையாக நினைக்கணும், தன்னோட தோழியாக நினைக்கணும். அப்படி நினச்சி பார்த்துக்கிறவங்கள தான் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கணவன்கிட்ட மனைவி வந்து எதிர்பார்க்கக்கூடியது, விரும்பக்கூடியது எந்த மாதிரி விஷயங்கள், மனைவி அதிகமாக கணவனை விரும்பணும்னா எந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா. எவ்வளோ கோபமாக இருந்தாலும் தகாத வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது, உச்சரித்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி மோசமான சமையலையும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு போகிறவங்க எந்த ஒரு சண்டையிலும் தன் குடும்பத்தினரை வந்து இழிவாக பேசக்கூடாது. ஓகேங்களா. ஒவ்வொரு சண்டைக்கு பின்னாடியும் அவங்களோட காதல் தெரிகிறது. அடுத்து வந்து மற்றவர்கள் முன்னாடி வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, குறைகளை வந்து நிறைகளாக மாற்றக்கூடியவங்களாக இருக்கிறது. அடுத்து வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து மற்ற பொண்ணோட வந்து ஒப்பிட்டு பேசாமல் இருக்கிறது. வேலைக்காரியாகவும் சமையல்காரியாகவும் நினைக்காம தன்னோட குழந்தையாகவும், தன்னோட தாயாகவும், தன்னோட தோழியாகவும் நினச்சி அவங்கக்கிட்ட பழகுவது. ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுனா கண்டிப்பாக வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் எப்பயுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் சண்டையே வராது. ஓகேங்களா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங் போடுங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா. ஓகே, பாய்ங்க.